சூர்யா சாட்டர்டே. அது என்னடா சூர்யா சாட்டர்டே அப்படின்னா, படத்துடைய ஹீரோ சூர்யா வந்து எவ்வளோ கோவம் வந்தாலும் அதை வந்து அவர் வீக்கெண்டில் தான் காட்டுவார். வீக்கெண்ட் ஆனால் சனிக்கிழமை போய் எவ்வளோ கோவம் வந்தாலும் யார் யார் மேலே கோவம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் அடிச்சுட்டு வருவார். அதுதான் சூர்யாவோட சாட்டர்டே. ஏன் வீக் டேஸில் அடிக்க மாட்டேங்கிறாருன்னு நீங்கள் படம் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. படத்துடைய ஒன்லைனும் டைட்டில் பார்த்தே உஷாராக இருக்கணும். நான் உஷார் ஆகாதனால எனக்கு இந்த நிலைமை. படத்தில் எல்லாமே நல்லா தாங்க இருந்தது. எல்லாருடைய ஆக்டிங்குமே சூப்பராக இருந்தது. எஸ்ஜே சூர்யா சாருக்கு வழக்கம் போல் எவ்வளோ ஃபயர் விட்டாலும் பார்த்தாது. அவருடைய ரோலை ரொம்ப கச்சிதமாக பண்ணியிருந்தாரு. நானி பிரியங்காக்கான அந்த லவ் பர்சன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. நானி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு வழக்கம் போல். அது நம்ம சொல்லி தான் தெரியணும். இல்லை என்ன படத்தில் பிரச்சனைனா ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே தான் பிரச்சனை. ஒரு படத்தில் என்ன நல்லா இருக்கணும், எது நல்லா இருந்தாலும் அது ரெண்டும் நல்லா இருக்கணும். அதுதான் அந்த படத்தில் பிரச்சனையாக இருக்குது. டாலிவுட்டில் மசாலா ரொம்ப அதிகமாக இருக்கும். பில்டப்புக்கு மசாலா இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அது ஓகே, மற்ற இது பண்ணும்போது கொஞ்சம் ஓகேவாக தான் தெரியும். பட் இதில் வந்து ரொம்ப மசாலா வந்து கண்ணில் தூவி விட்டாங்க. ஒவ்வொரு அந்த மசாலா சீனை பார்க்கும்போது அப்படியே மண்டையில் ஏறுது. அவ்வளோ பில்டப் சீனு. ஐயோ, இன்னும் மாட எப்படிலாம் எடுத்துட்டு இருக்கீங்க மாதிரி தோணுது. இன்னுமே அந்த ஒரு பில்டப்பு அவன் வந்தால் அவ்வளோதான், ஒன்லி காப்பாற்றிக்கோ அப்படி இப்படின்னு. இப்போதான் இந்த ராயன் படம் பார்த்து முடிச்சு கொஞ்சம் ஒரு மாதம் ஆகுது. இப்போ தான் கொஞ்சம் சரியாகிட்டு வந்தேன். அதுக்குள்ளே இப்படி பட்டு அடி அடின்னு அடிச்சிட்டாங்க. மசாலா ஐயோ என்ன சொல்கிறது. அந்த மாதிரி சீன் வந்து படத்தில் ரொம்ப இரிட்டேட்டாக இருந்தது. எவ்வளோ பில்டப் சீனுங்க. நானி வந்து இந்த ஹாய் நானா, ஜெர்சி இந்த மாதிரி படங்கள் பண்ணும்போது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அந்த மாதிரி அந்த படம்லாம் இந்த மாதிரி ஆக்ஷனில் இறங்கும்போது தான் கொஞ்சம் போட்டு அவர் வச்சு செஞ்சிடறாங்க. டேரக்டர்ஸ் வந்து இந்த படத்துலேயே வச்சு செஞ்சுருக்கிறாங்க. கதை ஸ்க்ரீன் பிளே தான் எனக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனையாக பட்டது. அது ரெண்டும் படத்தில் நல்லா இருக்கணும். அது கொஞ்சம் இதாக தான் இருந்தது. ஆக்ஷன் விரும்பிகள் எவ்வளோ பில்டப் ஹீரோ கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பேன். மசாலா படங்கள் பார்ப்பேன்னா இது உங்களுக்கான படம் தான். இந்த படத்துக்குடைய மார்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 100 60 தரலாம். கமர்ஷியல் படம் பார்க்கணுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்க வாய்ப்பு இருக்குது.